ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம். பூதம் ஐந்தொடு வேள்வி ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாத பண்பகையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாதத்தூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. ஒருவகை குற்றமும் தம்மிடத்து இல்லாத பரம அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழும் இடமான திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் பக்கம் அன்பு பூண்ட பாகவதர்கள் பலர் இவ்வுலகத்தில் உலாவுவதால் அவர்களுடைய ஸ்ரீபாத தூளியை பெற்ற இவ்வுலகம் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியது என்கிறார். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதமயமாகிய சரீரத்தை பூதம் ஐந்து என்கிறார். வேள்வி ஐந்து என்பன தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம் என்பவை ஆகும். சப்தம், கந்தம், ரூபம், ரசம், தொடு உணர்ச்சி என்பது பொறிகள் ஐந்து ஆகும். செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்பது புலன் ஐந்து ஆகும். ஐம்புலன்கள் என்று சொன்னதற்கு பஞ்ச இந்திரியங்கள் என்று பொருள் உரைத்தல் தகும். பஞ்சபூதமாகிய சரீரத்தினாலும் பஞ்ச மகா யஜ்ஞங்களினாலும் சப்தம் முதலிய ஐந்து விஷயங்களினாலும் பஞ்ச இந்திரியங்களினாலும் சம்பவிக்க கூடிய குற்றம் ஒன்றும் இல்லாதவர்களும் உதாரணமான கைகளை உடையவர்கள் வாழ்விடமான திருக்கோட்டியூரில் எழுந்தருள் இருப்பவனும் எங்களுக்கு சுவாமியானவனும் நரசிம்ம ஸ்வரூபியுமான எம்பெருமானை துதிக்கின்ற பாகவதர்களின் திருவடிகளினால் மிதித்து அருளின தூளியினுடைய சம்பந்தத்தினால் இந்த உலகம் பாக்கியம் பண்ணியதாக சொல்கிறார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.